Hi students, இன்னைக்கு நம்ம 10th scienceல first unitல வரக்கூடிய ஒரு முக்கியமான question என்ன அப்படினா Newton's law of gravitation இல்லையா Newton's law of gravitation எப்படி சொல்லுவாங்க அப்படினா universal law of gravitation ஏனா gravitation force the whole universeல இருக்கு சோ அதனால எப்படி சொல்லுவாங்க அப்படினா universal law of gravitation சோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படினா statement of universal law of gravitation அதாவது Newton's law of gravitation உடைய statement அப்புறம் அதோட mathematical expression சோ அந்த mathematical expression first நான் எழுதுறேன் அப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு பாருங்க நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா force is directly proportional to product of their masses and inversely proportional to the square of the distance between them சரி எப்படின்னு பாப்போம் நான் என்ன பண்றேன் அப்படினா for example முதல்ல ரெண்டு ஆப்ஜெக்ட்ட கன்சிடர் பண்றேன் கற்பனை பண்றேன் see இது ஒரு ஆப்ஜெக்ட் this is another object அப்படினு வெச்சுப்போமே so mass of the first object is m1 and mass of the second object is m2 இல்லையா எக்ஸாம்பிள் நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாமா so இது ஒரு 3 kg னு வெச்சுப்போம் so இது ஒரு 4 kg mass கொடுத்தாச்சு so and see this is the midpoint of the first object இது midpoint of the second object so in between the distance that is denoted by letter small r ஒரு வேல்யூ கொடுப்போமா என்ன கொடுக்கலாம் ஒரு 4 மீட்டர் கொடுப்போம் 4 மீட்டர் சரி so இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரு இடத்துல வைக்கிறேன் இல்லையா இப்ப இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வெச்சுப்போம் இல்லையா the next இது இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்படினா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நான் இப்படி பிளேஸ் பண்ணிருக்கேன் இப்போ இந்த இடத்துல என்ன மீடியம் இருக்கும் ஏர் இருக்கும் இல்லையா so here the medium is what air ஏர் தான் இல்ல வாட்டர் இருந்தாலும் சரி என்ன மீடியமா இருந்தாலும் ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையே இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படினா சேம் it does not depends the media ஏரா இருக்கட்டும் வாட்டரா இருக்கட்டும் வேற எந்த மீடியமா இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேற எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகே நெக்ஸ்ட் அப்ப இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படினா gravitational force is always attractive gravitational force எப்பவுமே எப்படி இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் இது எந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணாது அப்படினா ரிப்பல் பண்ணாது இல்ல இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா இல்லையா இது எர்த் நம்ம இருக்கக்கூடியதுன்னு வெச்சுப்போமே this is what earth இது ஒரு ஆப்ஜெக்ட் வெச்சுப்போம் சோ இதோட மாஸ் பாத்தீங்கன்னா எத்தனை மாஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 3 into 10 power 41 kg இது ஒரு கிட்டத்தட்ட அதோட மாஸ் வெச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மேல இருந்து நல்லா பாத்துக்கணும் ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் ஒரு பிக்கர் ஆப்ஜெக்ட் ஒரே நேரத்துல நான் என்ன பண்றேன்னா டிராப் பண்ணேன் அப்படினா the bigger object ஈஸியா எர்த்த ரீச் பண்ணும் ஓகேவா ஏன்னா இதோட மாஸ் அதிகம் இதோட மாஸும் அதிகம் அப்ப மாஸ் அதிகமா இருந்துச்சு அப்படினாலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் Fg போட்டுக்கலாமா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிரேட்டரா இருக்கும் புரியுதா இது ஸ்மாலர் மாஸ் இதோட மாஸ் கம்மி இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் 3 kg வெச்சுப்போமே சோ இதோட மாஸ் அதிகம் 4 kg ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்ப இதோட மாஸ் அதிகம்னா இந்த ரெண்டுக்கு இடையே இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் லெஸ்ஸா இருக்கும் ஏன்னா பெரிய ஆப்ஜெக்ட் எர்த்த ரீச் பண்ற டைமை விட அதிகமான நேரத்தை இது எடுத்துக்கும் புரியுதா அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையே இருக்கக்கூடிய மீடியமை பொறுத்து இல்ல அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்தும் அந்த ஆப்ஜெக்ட்டோட மாஸஸை பொறுத்தும் சரியா சோ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இதோட மாஸ் 3 kg இதோட மாஸ் 4 kg அப்ப ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் தெரியுமா இந்த ரெண்டுக்கு இடையில ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாஸஸ் அப்ப m1 into m2 அப்படினா என்ன வரும் 3 into 4 3 into 4 is equal to 12 okay the unit of force is newton அப்ப நல்லா பாத்துக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் 3 kg இன்னொரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் 4 kg இருந்துச்சு அப்படினா இந்த ரெண்டுக்கு இடையில ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஐ மீன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூ 12 நியூட்டனா இருக்கும் அப்ப ஒருவேளை மாஸ் இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா ஃபோர்ஸும் இன்கிரீஸ் ஆகும் இல்லையா சோ அத சொல்லிருப்பாங்க இல்லையா சோ அப்ப என்ன சொல்லணும் see consider two objects of masses m1 and m2 separated by a distance small r okay in any medium
எந்த மீடியம்னாலும் பிரிச்சு வச்சுக்கலாம். Therefore the force, I mean the gravitational force between two mass bodies, இந்த ரெண்டு mass bodies க்கு இடையில ஆட் பண்ணக்கூடிய gravitational force எப்படி இருக்கும் is directly proportional to product of their masses. ரெண்டு masses மல்டிப்ளை பண்ணி வருது m1 into m2. இத நம்ம பொதுவா இப்ப into இந்த சிம்பல் போடாம சேர்த்து எழுதுவோம் m1 m2 அப்படினா ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த proportional directly proportional அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? ரைட் சைடுல இருக்கிற வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா லெஃப்ட் சைடு இன்கிரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் 3 into 4 is equal to 12. இப்போ இது 4 இது 5 னா 4 into 5 இது 4 இது 5 னா 4 into 5 20. அப்ப f 20. ஓகேவா? அப்ப ரைட் சைடு இன்கிரீஸ் ஆனா லெஃப்ட் சைடு இன்கிரீஸ் ஆகும். தென் ரைட் சைடு டிகிரீஸ் ஆச்சுனா லெஃப்ட் சைடும் டிகிரீஸ் ஆகும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரி ஈக்குவேஷன் 1. சரி. எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் இந்த ஆப்ஜெக்ட் இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். சோ இதோட மாஸ் m1 equal to 3 kg வச்சிருக்கேன். இதே மீடியம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். the next இது இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. நான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன்னா ரொம்ப தூரத்துல வைக்கிறேன். சோ இதோட மாஸ் the same mass 4 kg. அப்ப எதை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படினா இந்த மிட் பாயிண்ட்க்கும் இந்த மிட் பாயிண்ட்க்கு இடையில டிஸ்டன்ஸ். இது 4 மீட்டர். this is for example 16 மீட்டர். அப்ப இது r என்னது r ஸ்கொயர். அப்ப டிஸ்டன்ஸ் கூட கூட என்ன ஆகும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஓட வேல்யூ கண்டிப்பா குறையும் இல்லையா? இப்போ நம்ம வீட்ல இருக்கோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து க்ளோஸா இருக்கிறோம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அந்த நெருக்கம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் திடீர்னு ஹாஸ்டல் போறோம் இல்ல வெளிநாட்டுக்கு போறோம் இங்கே போறோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும், அந்த நினைப்பே இருக்காது. அதே மாதிரி தான் இதுவும் இல்லையா? சோ அப்ப இங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகம் க்ளோஸா இருக்கு, இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப 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 குறைவு. அப்ப டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறையுது இல்லையா? அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதான் டினாமினேட்டர்ல இருந்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், அதாவது டிஸ்டன்ஸ் கூடும்போது ஃபோர்ஸ் குறையுது, டிஸ்டன்ஸ் குறையும் போது ஃபோர்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. அப்ப ஒன்னு குறையுது ஒன்னு கூடுது, இல்ல இது கூடும்போது இது ஒன்னு குறையும். அப்படி ஆப்போசிட் அந்த கேரக்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா இல்ல எதிர் இதுல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க இது இன்கிரீசஸ் இது இன்கிரீஸ் ஆகும், இது டிகிரீசஸ் இது டிகிரீஸ் ஆகும். ஆனா இங்க டிஸ்டன்ஸ் இன்கிரீசஸ் பட் ஃபோர்ஸ் distance increases force decreases, distance decreases force increases. so இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படினு வெச்சுக்கலாம். கரெக்ட்டா? சோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இது எர்த், இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு இல்லையா? ஒரே நேரத்துல டிராப் பண்ணுங்க, இது ஃபாஸ்டா கீழ வரும், இது கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். ஒரே நேரத்துல டிராப் பண்ணாலும் சரி டிஃபரண்ட் டைம்ல டிராப் பண்ணாலும் சரி, ஏன்னா இங்க டிஸ்டன்ஸ் அதிகம், இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் லெஸ், இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிரேட்டர். அது உங்களுக்கே தெரியும். சரி, சோ இப்படிதான் வந்துச்சு. இந்த ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். see equate 1 and 2 ஈக்குவேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கா? அப்ப f is directly proportional to product of their masses and inversely proportional to இல்லையா into 1 by r square இப்படின்னு வரும். so அப்ப f is directly proportional to m1 m2 by r square இப்படின்னு வரும். so next step proportionality ஈக்குவலா மாத்தும்போது என்ன பண்ணனும்? ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ce பண்ணனும். here the constant is denoted by letter g into m1 m2 by r square. so இந்த ஸ்டேட்மென்ட் இதா இருக்கு. so இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ஈக்குவல்ட்டா மாத்தும்போது வரக்கூடிய கான்ஸ்டன்ட்க்கு என்ன பேர் தெரியுமா? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இது ஜெனரல் நேம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்க்கு ஒரு பேர் இருக்கு. அவங்க என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்ப இது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா?
சோ எல்லா இடத்துலயுமே g ஓட வேல்யூ கேபிட்டல் g ஓட வேல்யூ எப்படி இருக்கும் சேமா இருக்கும் சோ அப்ப அதோட வேல்யூ என்ன 6.674 into 10 power minus 11 யூனிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க இதுல இருந்து யூனிட் கண்டுபிடிக்கலாம் இந்த g அப்படியே வெச்சுக்கோங்க r ஸ்கொயர் மேல வரட்டும் அப்ப g equal to இங்க இருக்கட்டும் r ஸ்கொயர் மேல வந்தா f r square by m and m2 கீழ வந்துரும் m and m2 யூனிட் சொல்லுங்க ஃபோர்ஸ்க்கு நியூட்டன் டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர் ஸ்கொயர் போடும்போது மீட்டர் ஸ்கொயர் மாஸ்க்கு வந்து கிலோகிராம் இதுக்கு கிலோகிராம் அப்ப என்ன வரும் நியூட்டன் இல்ல கீழ எழுதிக்கலாம் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர் மேல வரும்போது kg பவர் -2 அப்ப நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2 ஓகேவா சோ இதான் வந்து ஸ்டேட்மென்ட் இதா இருக்கு நான் அத வந்து அழகா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கேன் இதான் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கேட்ட எப்படி எழுதுவீங்க every object in the universe attracts each other இல்லையா யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஒண்ணுக்கு என்ன பண்ணும் அட்ராக்ட் பண்ணும் சோ அந்த attractive force is directly proportional to product of their masses கீழ இருந்து என்ன சொல்வீங்க inversely proportional to square of the distance between the objects or between them அப்படினு கொடுத்திருக்கோம் சோ இது முக்கியமான क्वेश्चन நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க அப்படினா Subscribe பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே Thank you